ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள் சண்டே ஸ்பெஷல் நிறைய தம்பி. ஆமாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோழி இறைச்சியோ ஆட்டிறைச்சியோ எதுவுமே எடுக்க இல்லை. நாங்கள் மீன் தான். நாங்கள் மீன் பிரிய இருக்கிறது. நான் இறால் நண்டு கனவேண்டா எங்களுக்கு நல்லா ஓடுமே இந்த இறைச்சி விட. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வஞ்சிர மீன் வாங்கியிருக்கிறேன். வஞ்சிர மீன், அரக்குலா மீன். நான் இந்தியாவில் இதை வஞ்சிர மீன் என்று சொல்லுவீனோமா, ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது அரக்குலா மீன் என்று தான் சொல்லுவோம். சும்மா டேஸ்டியாக இருக்கும். நல்லா வட்ட மட்டமாக ரவுண்ட் ரவுண்டாக செல்ட்டு நான் வெட்டி வந்திருக்கேன் பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலை மீனும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த சாலையை பொறிக்க போகிறேன், இந்த அரக்குலா மீனை குழம்பு வைக்க போகிறேன், அதுவும் அரைச்சி கரைத்துள்ள குழம்பு வைக்க போகிறேன். வாங்க கடகடன்னு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சால பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். வெயில் மண்டையை பிக்குது. வாங்க உங்களுக்கு ஓடலாம். அரக்குலா மீனை இப்போ கழுவுவோம். இப்போ இன்னொருக்கா கழுவுவோம். இப்போ 2 தரம் கழுவியாச்சு. இது 3ஆம் தரம். இனி மஞ்சள் உப்பையும் போட்டுருக்கா கழுவினா சரி. கொஞ்சமா மஞ்சள் தூள், இதோட உப்பு, சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு கழுவினா மீன் ரெடி. இனி சாலையை துப்புரவாக்க போறேன். சாலை மீனுக்கு இப்படி சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டை, அது ஒரு வெட்டு, இங்காலையும் இருக்கும், இதையும் ஒரு வெட்டு. அதுக்கு பிறகு லைட்டாக இந்த செதில் தடவ இல்லை தட்ட வேண்டியதான். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தட்டியாச்சு. அதுக்கு பிறகு வாழை வெட்டணும். நான் தலை எடுக்க போகிறதில்லை, அதால் இப்படியே வெட்டிடுவேன். பொரிக்கத்தானே போகிறோம், இப்படி ஒரு வெட்டு கொடுத்து விடுவோம். அப்போ இந்த மசாலாவில் முள்ளுக்குறாங்க சரிங்களா. இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு துப்புராக வேண்டியதான். சாலை மீனை துப்புராக்கினா கடகண்டு சமையலை சமைச்சு எறிய வேண்டியதான். இப்போ மீன் எல்லாத்தையும் வெட்டியாச்சு, கழுவி எடுப்போம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா கழுவோம். இன்னொருக்கா கழுவிட்டு மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுவோம். சட்டியோட சேர்த்து இப்படி வந்தேக்க அதில் இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிறதெல்லாம் வந்துடும் சாலை மீன். பார்த்தீங்களா, இப்போ இப்படி பல்ல இருக்கு. சாலை மீன் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கி ஒருக்கா கழுவி விடுவோம் வேண்டாம், அந்த வீட்டுக்கு மணக்கும். அதால் அப்படியா கழுவ வேண்டியா. இந்த சிங்கம் நாங்கள் சாப்பிட்ற பிளேட்டும் ஒன்று தான், அந்த மாதிரி நினச்சி துப்புரவா கழுவி பாய்க்கும். ஓகே, இப்போ சிங்கெல்லாம் கழுவியாச்சு. இனி நாங்கள் எங்களை வாங்க குழம்ப கூட்டுவோம். சாலை மீனை பொரிக்கிறதுக்கு மிளகாய் எல்லாம் போட்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிரட்டி வைப்போம். தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைச்ச கறித்தூள், சோபா சோஸ் அரைச்ச கறித்தூள். இப்போ நாங்கள் மிளகாய் மல்லி அதெல்லாம் சேர்த்து அரைப்போம் தானே, அதெல்லாம் இப்போ நான் பவுடர் பண்ணியே வச்சிருக்கேன் பாருங்க. இந்த தூளில் வந்து இப்போ எங்களுக்கு எப்படி குழம்பு வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வா, எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு அரைச்ச கறித்தூளை போடுவோம். ஒரு 2 அரை போதும், எல்லாம் போதும். இதில் தேங்காய் பூவும் போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சமா வெள்ளைப்பூடு, இஞ்சி போட தேவையில்லைன்னா நான் வேர்க்கம்பெல்லாம் சேர்த்து தான் இருக்கேன் இந்த தூள்ல. கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை.
இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வைப்போம். அப்போ அந்த மிளகாத்தூளெல்லாம் ஊறினோன்னு கிரைண்டரில் அரைச்செடுப்போம். இது இங்கால ஊறட்டுக்கும். இங்கால சால மீனை பொரிக்கிறதுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, தேசிக்காய் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் பிரட்டி விட்டாச்சு. இது இப்படியே இருக்கட்டுக்கும். இனி அரைச்செடுப்போம். நாங்கள் ஊற வச்சதை இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இதை மூடி அரைச்செடுப்போம். இப்போ எங்களை பாருங்கள் அரைச்சாச்சு. எங்களை ஊற்றுவோம். இப்போ அரைச்சாச்சு. இனி தேங்காய் பால். இது 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால், தக்காளி பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் பிறகு தாளித்து போடுவோம் கொஞ்சம் கடைசியாக. இனி புளி இதோட மீனை சேர்ப்போம். கொதிச்சு கொண்டு வரைக்கும் போடலாம். நான் முன்னாடியே சேர்த்துடுவேன். இப்போ பாருங்க ஒரு மிஸ்டேக் என்னென்னா சட்டி காணாத போகிறதுக்கு பெரிய சட்டிக்கு மாற்றுவோமேடா தம்பி. இந்த பொங்கி ஊற்றேக்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. நான் கடைசியாக கொஞ்சம் வச்சு நான் உரைப்பு பார்த்து சேர்ப்போம்டா அதையும் சேர்ப்போம். இதில் சொட்டு தண்ணி விட்டு எடுப்போம். கிரைண்டர் கப் உப்பு சேர்க்கிறேன். நீங்கக்கா கலந்து விட்டுட்டு அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியா. இப்போ அடுப்பில் வைப்போம். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு இதில் லீட்ஸை வறுக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம். இது லீட்ஸ் வரைக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா லீட்ஸை வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ லீட்ஸை சேர்ப்போம். மஞ்சள் தூள், இதோட உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம் நல்ல வடிவா. அடுப்பு ஆக கூட்ட தேவையில்லை. தணிஞ்சு விட்டோம்னா சரி. கணக்காக தணிஞ்சு விடுவோம் மீடியத்தில். இப்போ லீட்ஸ் அவியட்டுக்கும். இப்போ பாருங்க லீட்ஸ் நல்லா வறுபட்டு வந்துட்டு இனி இறக்க வேண்டியதான். இங்கால குழம்பு கொதிக்குது. இங்கே பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு தோசைக்கல்ல மீனை போடுவோம் பொரிக்கிறதுக்கு. போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு விடுவோம் பொரியட்டுக்கும். இனி திருப்பி விடுவோம் மீனை. முதல் போட்டதெல்லாம் திருப்புவோம். சாலை மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? என்ன சத்தம்? ரூட் என்ன சத்தம்? பசியோ பசி. மீன் எடுப்போம். முதல் பொரிச்ச மீன்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சைட்ல கடைசியா போட்டோம். அந்த சைட் பக்கம் அது எல்லாத்தையும் நடுவில் போட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதையும் எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான சால மீன் பொரியல். இங்கே குழம்பு கொதிச்சு கொண்டது நான் தாளிக்க போறேன். குழம்புக்கு எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்க தாளிக்காம கூட விடலாம் நண்பர்களே. ஆனா நான் தாளிச்சு போடுறேன். இப்ப நல்லா இருக்கு. செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு பாருங்க. நிப்பாட்டிட்டு அடுப்பை
குழம்புல ஊற்ற வேண்டிய. இப்போ கலந்து விடுவோம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு வைக்குவோம். திக்கா வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் வத்த விட்டு எடுக்கலாம். ஆனால் எனக்கு இவ்வளவு போதும். அப்போதான் குழம்பு ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு வைக்க வேண்டியா. உப்பு பார்ப்போம்மா. சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு. கொதிக்கட்டும். வந்துட்டேன் நீ ஃபேன் ஆஃப் பண்றதுக்கு. அப்ப நீ என்னம்மா? டாடி நோ, மம்மி எஸ். ஓகே, குழம்பு பாருங்க சூப்பரா கொதிச்சுட்டு நீ இறக்க வேண்டியதான். பாத்தீங்களா எப்படி இருக்கு? சும்மா பார்க்கவே செமையா இருக்குல்ல. மீன் குழம்பு ஆறு உடைச்சது ஜெனலின். பாத்தீங்களா மீன் குழம்பு ரெடி. இனி இறக்க வேண்டியதான். கம 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 கமண்டு வாசமா இருக்கு அரைச்ச மீன் குழம்பு. சூப்பரான அரைக்குழா மீன் அரைச்ச கறி ரெடி. மண் சட்டி சூட்டுக்கு பார்த்தீங்களா கொதிச்சு கொண்டிருக்கு தள்ள தள்ளண்டு. எங்கால எல்லாமே ரெடி. லீட்ஸ் வர ரெடி, மீன் பொரியல் ரெடி, சின்னவாட பால் சொதி ரெடி, சோறு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா சாப்பாடை போடுவோம் வாங்க. சுட சுட சோறு, லீட்ஸ் வரை, மீன் பொரியல், சால மீன் பொரியல், மீன் குழம்பு, சாப்பிட போறேன் நான். குழம்பு பார்த்தீங்களா மீன் குழம்பு அப்படியே லீட்ஸ் வர ஏழைங்கிற மீன் அரைக்குழா மீன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி சாப்பிடணும். மீன் குழம்பு வாசமே செமையா இருக்கும். உங்களை பாருங்க எங்களுக்கு சால மீன் பொரியல், அதை இப்படி வச்சு சாப்பிடணும். இப்படி சூப்பர், ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. சால மீன் குழம்பு, சால மீன் பொரியல், குழம்பு மீன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். அப்படி அப்படியே கொஞ்சம் லீட்ஸ் வர வேற லெவலா இருக்கு நண்பர்களே. அரைச்ச மாதிரி வைக்கிறதுனா டக்குன்னு இந்த தூள்ல நீங்க டக்குன்னு இப்படி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அரைச்ச மாதிரி தூள் வேணுமோ மறக்காம எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தொடர்பு கொள்ளலாமே நம்பி. ஆமா செம்ம டேஸ்டா இருக்கு. நான் சாப்பிட போறேன். என்ற 2 ஜீவன் பசியில இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டிட்டா. பை டிட்டா. பை டிட்டா.